கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கடன் பாக்கி ஜெயம் ரவியோட நிமிர்ந்து நில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகல. ஆதி பகவன் படத்தோட தோல்விக்கு அப்புறம் ஜெயம் ரவி நடிப்புல வெளியாகி இருக்கும் முக்கியமான படம் நிமிர்ந்து நில். சமுத்திரக்கனியோட இயக்கத்துல உருவாகி இருக்கும் இந்த படத்துல ஜெயம் ரவி ஜோடியா அமலா பால் நடிச்சிருக்காங்க. முக்கிய கேரக்டர்ல சரத்குமார் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு ஜெயம் ரவி. மேலும் இந்த படம் எங்களோட சினிமா கேரியர்ல முக்கியமான படமா இருக்கும்னு ஜெயம் ரவி, அமலா பால், சமுத்திரக்கனி உள்ளிட்ட ஒருத்தரும் தனித்தனியா பேட்டி கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில ஆரம்பத்துல இருந்தே நிதி சிக்கல்ல தவிச்சிட்டு வந்த நிமிர்ந்து நில் படம் ஒரு வழியா இன்னைக்கு ரிலீஸ் ஆகுறதா இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல ஏற்பட்ட சில கடன் சிக்கல்களால இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகல. இத பத்தி விசாரிச்சதுல நிமிர்ந்து நில் படத்தை தயாரிச்சிருக்கோம் வாசன் விஷுவல் வெஞ்சர்ஸ் தயாரிப்பாளரான KS ஸ்ரீனிவாசன் ஏற்கனவே தான் தயாரிச்ச சில படங்களுக்கு சுமார் 4 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் பாக்கி வச்சிருக்காராம். இதனால சம்பந்தப்பட்டவங்க தயாரிப்பாளர்களிடம் போய் எங்களுக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்ரீனிவாசனால பணத்தை கொடுக்க முடியல. மேலும் இது தொடர்பா படத்தோட ஹீரோ ஜெயம் ரவி, இயக்குனர் சமுத்திரக்கனி ஆகியோருடையும் முறையிட்டப்பட்டிருக்கு. ஜெயம் ரவியோ ஏற்கனவே நான் இந்த படத்துக்காக 90 லட்சம் வித்து கொடுத்திருக்கேன், என்னால இதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாராம். அதே மாதிரி சமுத்திரக்கனியும் நானும் சுமார் 50 லட்சம் வரை விட்டு கொடுத்திருக்கேன்னு கை விரிச்சிட்டாராம். சீனிவாசன் கடனை திருப்பி செலுத்தாதனால இன்னைக்கு வெளியாகதா இருந்த நிமிர்ந்து நில் படம் ரிலீஸ் ஆகல. அதே சமயம் படத்தை ரிலீஸ் செய்யறதுக்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. இதுல சுமூகமான தீர்வு ஏற்படும் பட்சத்துல படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகலாம்னு தெரியுது.